வணக்கம் நண்பர்களே, இது நம்மளோட ஹைக்கிங் சீரிஸோட பார்ட் 2 மற்றும் கடைசி வீடியோ. ஆக்சுவலி நேத்து நைட் வாக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விடியகால ஒரு 5 மணிக்கு ஹைக்கிங் கிளம்பலாம் தான் பிளான். ஆனா நேத்து நைட் நாங்க வந்து படுத்ததே ஒரு 2 மணி தான். அதனால விடியகால எழுந்திருக்கிறப்ப 7 மணி ஆயிருச்சு. சரி டக்குன்னு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பேஸ்ட்டும் பிரஷையும் எடுத்தா இப்ப நம்ம இயற்கையோட சேர்ந்து ஒன்றிணைஞ்சு இருக்கிறோம். அதனால பிரஷ் எல்லாம் விளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பங்குச்சி ஒன்று கொடுத்தாங்க. அதை வச்சு நானும் வாய்க்குள்ள விட்டு கிண்டு புதுசா ஒரு 4 ஓட்டர் ரெடி ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் நைட்டு போட்டிருந்த துணி வந்துட்டு அந்த அளவு எனக்கு ஃபிளெக்சிபிளாவும் கம்ஃபர்டபுளாவும் இல்ல. அதனால போயிட்டு ஒரு ட்ரை ஃபிட் டிஷர்ட்டும் ட்ரை ஃபிட் ஷார்ட்ஸும் மாத்திட்டு ஹைக்கிங் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ஹைக்கிங்கே வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு மெயினா வார்ம் அப்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல மத்தாம்பாளையத்துல சஞ்சீவி மலை இந்த மலை பேரு. இந்த மலை ஹைக் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா உண்மையாலுமே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். பட் அதுலயே வந்து நிறைய அட்வென்ச்சர் எல்லாம் மிக்ஸ்டா சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சைஸான இடத்த பிடிச்சிட்டு கொண்டு போன ஃப்ரூட்ஸ் அப்புறம் பிரெட் ஜாம் எல்லாத்தையும் வச்சு உட்காந்து பொறுமையா சாப்பிட்டு முடிச்சோம். அப்படியே அண்ணனுக்குள்ள இருந்த பேராண்மை துருவன்லாம் லைட்டா வெளியே வந்து எட்டி பார்த்தாப்ல. பட் சீரியஸ்லி சொல்லணும் அப்படின்னா அங்க இருந்து வியூ பாக்குறதுக்கு செம சூப்பரா இருந்துச்சு. அங்க இருந்து ஒரு 3 மணி நேரம் ஹைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வச்சிருந்தாங்க. அதை உட்காந்து நாக் அவுட் பண்ணோம். அத்துடன் அடுத்த வேலை ரெடியா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா நேத்து டென்ட் எல்லாம் எடுத்து பிரிச்சு போட்டோம். இன்னைக்கு அது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணோம். அதெல்லாம் முடிச்ச அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் இந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டி எல்லாம் இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. பட் நான் இதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணேன். இது உண்மையாலுமே செம சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் டப்புன்னு போயிட்டு ஒரு குளியல போட்டு எல்லாரும் பேக் டு கோயம்புத்தூர் சிட்டி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி வந்ததுக்கு ஏதாவது மெமரிஸா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டைரி கொடுத்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வேர்ட்ஸ் எழுத சொன்னேன். எல்லாரும் நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் இன்னொரு நாள் படிச்சு காட்டுறேன். ஓகேவா? சிட்டிக்குள்ள என்டர் ஆன உடனே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல போயிட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணாங்க. பட் நான் சாப்பிட்டேன். இந்த பிரியாணி விட நேற்று சாப்பிட்ட பிரியாணி தான் வாவ் அப்படி இருந்தது. அத்துடன் பிராட்வே தெக்கத்தலானுக்கு போயிட்டு ஒரு மீட்டிங் இருந்தது. அதை முடிச்சதுக்கு ஒரு பேக் ஒன்று இனாமா கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு சேலம் வரதுக்காக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வர போயிருந்தேன். ஜஸ்ட் மிஸ் நண்பர்களே, ஒரு பயங்கரமான ஸ்கேம்ல மாட்டிருப்பேன். நூல் இடைவெளி தப்பிச்சுக்கிட்டேன். கோயம்புத்தூர்ல பஸ் ஏறி படுத்தவன் தான். அப்புறம் சேலம் வந்து தான் இறங்கினேன். அதிகாலை உணவுக்கு கிரில்ல சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஸ்டே ஹார்ட்.